வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குடி பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது குடியினால் எவ்வளோ பிரச்சனை, எதுக்காக நம்ம இந்த குடிப்பழக்கத்துலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் பிரச்சனை, இப்போ குடிக்கிற எல்லாத்துக்குமே குடி பிரச்சனையா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதில் சில கேட்டகரி இருக்காங்க. அதாவது ஒரு 4-5 விதமான குடிகாரர்கள் இருக்காங்க. அதாவது சோஷியல் டிங்கர் இருக்காங்க, ஹனிமூல் டிங்கர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு நண்பர் குடிக்கிறார் அப்படின்னா, அவர் குடிச்சிட்டு அவரோட ரொட்டீன் ஒர்க்கை அவர் பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு அது பிரச்சனை கிடையாது. அதாவது வருஷக்கணக்காக குடிக்கிறாரு, வருஷக்கணக்காக குடித்தாலும் அவருடைய வேலைகளை கரெக்டாக பார்க்குறாரு, அவர் ஃபேமிலியை கரெக்டாக பார்க்குறாரு. அதுபோக அவர் தொழில் செய்கிற இடத்துல அந்த தொழிலை கரெக்டாக பார்க்குறாரு. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்பொழுது அவங்கள ஒரு குடிகாரன் யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அவங்க வீட்டிலையோ அவங்க சமுதாயத்திலேயோ அவங்க உறவினர்களோ யாரும் சொல்ல போகிறது கிடையாது. அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு அவங்க கேரக்டர், அவங்க குணங்கள் மாறுது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதாவது இதில் 2-3 வகை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா பெருங்குடிகாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருங்குடிகாரர்கள் யார் அப்படின்னா, அவங்க ஒரு நாள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 1 வாரம், 10 நாள், இல்லை 20 நாள், 1 மாதம் கூட குடிப்பாங்க. குடிச்சிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது கொஞ்சோன்னு சாப்பிட்டுட்டு திரும்ப திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய குடித்து அவங்க பயங்கரமான ஒரு டேமேஜ் ஆகி ஏதாவது ஒரு அவமானம், அசிங்கம் அக்கம் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு நடந்துடும், ஒரு பிரச்சனை நடந்துடும். இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுக்கப்புறமேல் தான் அவர் தன்னை உணர்வார். தன்னை உணர்ந்து ஐயோ நம்ம இவ்வளோ தூரத்துக்கு குடிச்சிட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்பார்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அந்த குடியவே தொடமாட்டார். எவ்வளோ நாளைக்கு தொடமாட்டார்னா ஒரு வருஷம் போகலாம், 2 வருஷம் போகலாம், 3 வருஷம் போகலாம். இப்படி ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்துக்கு வரைக்கும் அவர் குடிக்காமல் இருப்பார். திரும்ப ஒரு டைம் அவர் தொட்டுட்டார் அப்படின்னா பழையபடி அதே மாதிரி 10 நாளோ 20 நாளோ 1 மாதமோ ஃபுல்லாக குடிச்சிட்டே இருப்பார். குடிச்சிட்டு திரும்ப ஒரு டேமேஜ் ஆகணும், திரும்ப ஒரு பிரச்சனை ஆகணும். அப்படி ஆனதுக்கப்புறம் தான் அதை விடணும்னு நினைப்பார். விட்டார்னா திரும்ப லாங்காக கொஞ்ச நாள் விடுவார். திரும்ப உங்களுக்கு என்றைக்கோ ஒரு நாள் குடிக்க ஆரம்பிச்சார். இது ஒரு கேட்டகரியானது. இது அவங்களுக்கு உடம்பில் அவங்க ஆல்கஹால் அவங்களுக்கு சேரலை அப்படின்றது தான் பொருள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, காலைல ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க, சாயங்காலம் வர்றாங்க, கொஞ்சோண்டு சாப்பிட்றாங்க, குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொட்டீனாக அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. அவங்க காலைல எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிடறாங்க, பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுறாங்க. அடுத்தடுத்த வேலைகளை போய் பார்த்துறாங்க. இவங்களுக்கு குடி பிரச்சனையா அப்படின்னா, லாங் லைஃப்பாக இதே அளவோட இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடி பிரச்சனை கிடையாது. அதாவது அவங்கள ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. இந்த சமுதாயம் அவர் ஒரு குடிகாரன் சொல்லி யாரும் முத்திரை குத்த போகிறது கிடையாது. ஸோ இவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. நான் முதல் சொன்ன பெருங்குடிகாரருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இவங்க அறவே குடியை தொடவே கூடாது. தொட்டாலே இவங்களுக்கு விபரீதம் தான். ஏன்னா இவங்களுக்கு உடம்புல ஆல்கஹாலி சேரலை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹனிமூல் டிங்கர்ஸ்ன்னு இருக்காங்க. அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூர் போவாங்க. அந்த டூர் போகும்போது மட்டும் அந்த சரக்கு வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு நல்லா மாமிசம் அது இது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அப்படியே விட்ருவாங்க. அதுக்கப்புறம் டூர் போயிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சுத்தமாக மறந்துடுவாங்க. மறந்துட்டு இவங்க வேலைக்கு போவாங்க, ஃபேமிலியை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. இவங்களும் குடிகாரன் லிஸ்ட்டில் நம்ம சேர்க்க முடியாது. இவங்களுக்கு குடியை விடணுமான அவசியமும் கிடையாது. இவங்க என்றைக்கோ ஒரு நாள் வருஷத்தில் ஒரு 3 தடவையோ 4 தடவையோ டூர் போகிறாங்க. அந்த இடத்துல மட்டும் சாப்பிட்றாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. இதுதான் விஷயம். இவங்களுக்கு குடி பிரச்சனை இல்லை. இவங்க குடியை விடணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா ரொட்டீனாக அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க, அவங்க கேரக்டர் மாற போகிறதில்ல, அவங்க ஃபேமிலியை நல்லா பார்க்குறாங்க. யாருக்கும் இவரால் எந்த தொந்தரவும் கிடையாது. இவங்களுக்கு குடி பிரச்சனை இல்லை. யாருக்கு தான்ப்பா குடி பிரச்சனை அப்படின்னா, அதாவது கொஞ்சமாக அளவாக குடிப்போம்னு நினச்சி குடிச்சிட்டு கொஞ்சம் நாளடைவில் ஒரு கட்டிங் சாப்பிட்றாங்க அப்படின்னா அடுத்து குவாட்ரு சாப்பிட்றாங்க, அதுவும் பத்தலையே, எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குவாட்ரு, இப்படியே போய் ஒரு ஃபுல்லு கணக்காக சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் பிரச்சனை. இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா இவங்க உடம்பு என்ன மாதிரினா குடியை கொண்டான்னு ஏற்றுக்கிட்டே இருக்குது. அதாவது எவ்வளோ குடித்தாலும் தாங்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு மனுஷன், நம்மளே எத்தனையோ குடிகாரனை பார்த்துருப்போம், 2 ஃபுல்லு அசால்ட்டாக சாப்பிட்ருவான். சாப்பிட்டு அவன் பாட்டுக்கு தள்ளாடியோ நடந்தோ எப்படியோ போயிடுவான், வீடு போய் சேர்ந்துருவான். அடுத்த நாள் அவன் பாட்டுக்கு எந்திரிச்சிடுவான், தலை வலிக்குது அது வலிக்குதுமா. திரும்ப பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு கட்டிங்கை போடுவேன், அந்த தலைவலியும் சரியாக போயிடும். அடுத்தடுத்து குடிச்சிக்கிட்டே இருப்பேன். இப்படியே காலம் போயிட்டே இருக்கும். இவனுக்கு இந்த உடம்பு இந்த ஆல்கஹாலை ஏற்றுக்குது.
இந்த ஆல்கஹாலை ஏற்றுக்கிறனால என்ன ஆயிடுது அப்படின்னா அவனுக்கு மன ரீதியாக பாதிப்பு உண்டாகுது. மன ரீதியாக பாதிப்பு உண்டாகும் போது இவனுடைய திறமைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்படுது. இவன் என்ன பண்ணுறான், ஒரு வேலைக்கு போகிறவன் போக மாட்டான். அவனுக்கு சிந்தனை வந்து குடியில் வந்துடுது. குடிச்சிட்டா அவனால் வேலை பார்க்க முடியாது. ஒரு ஃபேமிலியை நல்லா பார்க்கணும்னு நினைப்பான், ஆனால் பார்க்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்கு குடிக்கிற சிந்தனை போயிடுது. குடிச்சிட்டா அதெல்லாம் செய்ய முடியாது. வெகண்டாவாதம் பேசுகிறது, மறுக்கும் தன்மை, மறக்கும் தன்மை. ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய குடியாரன் ஒரு இடத்துல ரோட்டில் சண்டை போடுறான் அப்படின்னா அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம கூட நினைப்போம், என்னடா இப்போ தான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறான், அவன் என்னை அப்படி பேசிட்டான், அவன் என்னை அப்படி பேசிட்டேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ அவன் வீம்புக்கு இப்படி சொல்கிறானா அப்படின்னு இருக்கிற ஆளுக்கு பூரா எரிச்சல் ஆயிரும். இவன் எப்போ பார்த்தாலும் சொன்னதே சொல்லியிருக்கேன், இவனை 2 சாத்து பற்றி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி மனநல நமக்கே வந்துடும். அதாவது அவன் மேலே பிரியமாவோ பாசமாவோ அவனை வந்து ஒரு பிரச்சனையில் மாட்ட விடாமல் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சா கூட நம்மளுக்கே அந்த மாதிரி எண்ணம் வந்துடும். இவன் என்னப்பா சொன்னதே சொல்கிறான். ஆனால் அவன் வீம்புக்கே சொன்னதே சொல்கிறானா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதாவது சொன்ன விஷயத்த அவன் மறந்துடுறான். அதாவது அவன் என்னை அந்த மாதிரி பேசிட்டான் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, கொஞ்ச நேரம் கழித்து அதை மறந்துடுறான். திரும்ப என்ன சொல்கிறான், அவன் அந்த மாதிரி என்னை பேசிட்டான் அப்படிங்கிறான். இதுதான் அவங்களுக்கு உண்டான பிரச்சனை. இது மறக்கும் தன்மையுடைய ஒரு நோய். குடியினால் பாதிக்கப்பட்டு அந்த மூளை பார்த்திங்களா, சிறுமூளை பெருமூளை இதெல்லாம் பாதிக்கப்பட்டு மறக்கும் தன்மையுடைய ஒரு நோயாக இது மாறிடுது. அதனால தான் அவன் வந்து சொன்னதே சொல்கிறான். அதே மாதிரி மறுக்கும் தன்மை, அதாவது மறுக்கும் தன்மைனா ஒரு மனிதர் மனைவியோ அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ யாரோ ஒரு ஆள் ஒரு நல்ல விஷயத்த சொல்லும் பொழுது முழுசாக கூட பேச விட மாட்டான். அப்படியே இடமறிச்சு பேச அவங்களுக்கு தெரியாது இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை மறுத்து பேசுகிறது. மறுத்து பேசி 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 என்ன ஆயிடும்னா எங்கள் வாழ்க்கையே தொலைச்சிடுவாங்க. என்னடா மறுத்து பேசுகிறா என்ன வாழ்க்கை தொலைய போகுதுன்னு பார்க்குறீங்களா. ஒரு இடத்துல ஓனர் இருக்காருன்னா அந்த இடத்துல வேலைக்கு போகிறோம்னா அந்த ஓனர் சொல்கிறத கேட்கணும். கேட்குறதுக்கு முன்னால் மறுத்து பேசுனா அவன் ஓனர் எப்படி வேலைக்கு வச்சுக்குவார். 2 தடவை பார்ப்பார், 3 தடவை பார்ப்பார், பற்றி விட்ருவார். அப்போ யாருக்கு பாதிப்பு, வேலை பாதிப்பு. வேலை பாதித்தா பொருளாதாரம் பாதிக்கும். பொருளாதாரம் பாதிச்சுன்னா வீட்டில் பிரச்சனை வரும். வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி வந்து அந்த மறுக்கும் தன்மையும் மறக்கும் தன்மையும் இவங்களுக்கு மெயினாக இருக்குது. இந்த பிரச்சனைனால தான் அவங்க குடும்பம் வந்து நிறையவே வந்து சீரழிஞ்சு போகுது. பெரிய பெரிய பணக்காரங்க எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் சரி, குடியினால் பார்த்திங்கன்னா இவன் நிறைய சொத்தை அழிச்சிட்டான், நிறைய இந்த மாதிரி வந்து குடியிலே வாழ்க்கையை தொலைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ட்ரிப்பு ரஜினிகாந்த் கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து குடி பிரச்சனைன்னு சொல்லி என்கிட்ட நிறைய எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது குடியினால் வந்து 50 கோடியை தொலைச்சிட்டாரு, 20 கோடியை தொலைச்சிட்டாரு, 30 கோடி காணாமல் போச்சு, எல்லாமே குடியினால் ஆச்சு அப்படின்னு. அப்போ இந்த ரஜினிகாந்த் யோசிச்சிருக்காரு, என்னடா இது குடி பிரச்சனைனால 50 கோடி போச்சு, 100 கோடி போச்சு, 20 கோடி. ஏன்னா அவங்க கேட்டகரியில் அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி தானே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அதனால் பெரிய பெரிய பணக்காரங்க. ஆனால் இந்த ட்ரிங்க்ஸில் அடிக்டான அந்த கணவன்மார்கள் இருக்காங்களே, அவங்களுடைய மனைவிமார்கள் இவங்ககிட்ட பேசும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் யோசிச்சிருக்காரு, என்ன குடியில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை. ஒரு 10 பேரை கூட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்தா கூட எவ்வளோ செலவாகிற போகுது. டெய்லியுமே ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் சரக்கு வாங்கி ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2000 கூட குடிக்கட்டும். 10 பேர் 20,000 குடிக்கணும், 50,000 கூட குடிக்கட்டும். இவங்க 50 கோடி இழப்பு, 20 கோடி இழப்பு, 30 கோடி இழப்பு இப்படி பேசுகிறாங்களே, இது சும்மா ஏதோ சொல்லணுன்றக்காக சொல்கிறாங்க போலன்னு இவர் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்திருக்கார். அதாவது இது வந்து அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒரு நிகழ்ச்சியில் வந்து இவர் பேசினார். அதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட கோடு போட்டு காமிக்கிறேன். அப்படி நினைக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதாவது குடியினால் வந்து இந்த சிறுமூளை பாதிக்கப்பட்டதுனால இவங்க யார் பேச்சையும் கேட்குறதில்ல. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் இந்த இடத்த வாங்க போகிறேன்னு போகிறது. அப்போ யாராவது சொல்லுவாங்க, அதை கேட்குறது கிடையாது. இந்த இடம் விலை போகாதுப்பா, ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து சரியாக வராது அப்படின்னு சக நண்பர்களோ இவங்க வீட்டில் உள்ள உறவினர்களோ இது விவரம் தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்குறது இல்லை. இதுதான் மறுக்கும் தன்மையுடைய நோய். இந்த குடினால் யார் என்ன சொன்னாலும் கேட்காத புத்தி நமக்கு வந்துடுது. இந்த மாதிரி மறுத்துடுறாங்க. மறுத்துனா அந்த இடம் லாஸ் ஆயிடுது. இவர் வந்து அதிகமாக ரேட்டு கொடுத்து வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல பெரிய லாஸ் வந்துடுது. அந்த லாஸ் வந்த உடனே ஒரு வேதனையில் என்ன செய்கிறாருன்னா ரொம்ப கஷ்டத்தில் திரும்ப போய் குடிக்கிறாரு. குடித்த உடனே திரும்ப பிடிவாதம் பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தப்பான டிசிஷன், நம்ம வாழ்க்கையில் வந்து தப்பான முடிவுகள் எடுக்கிறனால பொருளாதாரம் சரிஞ்சிருது. இதனால தான் பல கோடி ரூபா லாஸ் ஆகுது. குடிக்கிறான், அந்த மதுவுக்கு மட்டும் செலவு கிடையாது, குடிக்கிறானா எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த முடிவுகள்னால அவங்களுக்கு நிறைய இழப்பு இந்த மாதிரினா ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் நானே இதை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி
ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார். அது மாதிரி வந்து இப்போ திரும்ப திரும்ப வந்து இந்த குடிக்கிற பழக்கம் உள்ளவங்க வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்கும் பொழுது அவங்களுடைய திறமைகள் மழுங்கடிக்கப்படுது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மறக்கும் தன்மை உள்ள நோய் அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் குடியை விட்டுட்டு சில ஆண்டுகள் ஆனால் தான் இதெல்லாம் வந்து நார்மலுக்கே வரும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். தயவுசெய்து ஒரு வீட்டில் ஒரு குடியாரன் இருக்கான் அப்படின்னா அவர் அப்படியே விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணுங்கள். அவங்கள குடியிலேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நிறைய இறக்க குணங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள்ட்டே வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய திறமை இருக்குது. நல்லா பாருங்களேன், யோசிச்சு ஒரு முழு குடியாரன், ஆனால் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 4 பேர் பார்க்குற வேலையை ஒரு ஆள் பார்த்துருவான். அந்தளவுக்கு டேலண்டாக இருப்பான். ஆனால் அந்த குடிக்கிறனால அவன் டேலண்ட் எல்லாமே மழுங்கடிக்கப்படுது. இதை நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஒரு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு டேலண்டாக இருப்பான். ஆனால் வீணாக போயிடுவான். குடிக்கிறனால வீணாக போயிடுவான். சரியாக செய்கிறதில்ல. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக பார்ப்பான். ஆனால் 4 நாள் பார்ப்பான், 10 நாள் லீவ் போட்டுருவான். லீவ் போட்டு குடிச்சிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பான். இது மாதிரி தான் இருக்கான். ஆனால் கண்டினியூட்டியாக பார்த்தேன் அப்படின்னா அதில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மனுஷனாக மாறிடுவான். ஸோ வந்து இந்த குடி பிரச்சனையை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மனிதர் வந்து ஒரு ஆள் பார்க்குற வேலையை 4 பேர் பார்க்குறாரு அப்படின்னா 4 பேர் பார்க்கக்கூடிய வேலையை வந்து ஒரு ஆள் பார்க்குறாரு அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் பொருளாதாரம் நமக்கு சேவ் ஆகுது, எவ்வளோ தூரம் மிச்சமாகுது. அப்போ அந்த வேலையில் அவர் எவ்வளோ தூரத்துக்கு தீவிரமாக இருப்பார். இப்போ குடி இல்லைன்னா அந்த வேலையை அவர் தொடர்ந்து செய்வார். செய்யும்போது என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மனிதனை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த குடின்ற பழக்கத்தை மட்டும் அவங்ககிட்ட எடுத்துட்டா நிறைய திறமைகள் அவங்கள்ட்டையும் இருக்குது. நிறைய நல்ல எண்ணங்கள், ஹெல்பிங் மைண்டு இதெல்லாம் இருக்க தான் செய்யுது, இல்லாமலாம் இருக்காது. அது பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு விஷயமா இருக்கும். அதிலேருந்தே நம்ம ஒரு மெசேஜ் எடுக்கலாம். ஒயின் ஷாப்புக்கு போவேன், நல்லா காசு இருக்கும், நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருப்பேன். எவனோ ஒருத்தன் குடிக்க வருவேன், அவனுக்கு ஊர் வாங்க காசு இருக்காது, ஆம்லேட் வாங்க காசு இருக்காது. இவன் என்னப்பா வேணும், இந்த வாங்கிக்க அப்படின்னு வாங்கி கொடுப்பேன். அப்போ ஹெல்பிங் மைண்டு தான். ஆனால் தவறான விஷயத்துக்கு செய்கிறேன். இன்னொரு கட்டிங் சாப்பிட்றியாப்பான்னு வாங்கி கொடுப்பேன். ஆனால் ஹெல்பிங் மைண்ட் இருந்தால் தான் செய்ய முடியும். ஆனால் தவறான விஷயத்துக்கு செய்கிறேன். இந்த குடியை எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பேர்த்துக்கு உதவுறது, யாருக்காவது நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்களுக்கு மாறிடுவாங்க. அதனால் இந்த குடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு டெஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் குடி எனக்கு பிரச்சனை, இந்த குடியிலேருந்து நான் எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க, இந்த குடியிலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இலவசமாகவே அதிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கோம். கீழே நம்பர் கொடுத்துருங்க, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி விவரம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இது போக வந்து குடிக்கிறாருப்பா ஆனால் அவருக்கு பிரச்சனை இல்லைன்றாரு. ஆனால் நாங்கள் பார்க்குறோம் குடினால் அவர் குடும்பமே பாதிக்கப்பட்டு போயிருக்கு. ஆனால் வந்து இவர் வந்து எனக்கு குடி பிரச்சனை இல்லை, நான் குடியாரனா ரோட்டில் விழுந்து கிடைக்கேன், நான் அப்படி செய்கிறேனா இப்படி செய்கிறேனான்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, வெகண்டவாதம் பேசுகிறாரு அப்படின்னா அவரை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவரையும் நீங்கள் திருத்தலாம். எப்படி திருத்தலாம்னா அவருக்கு வந்து மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும், அதே நேரத்தில் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும், அதே நேரத்தில் ஒரு டாக்டர் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து ஒரு ஹோமில் தங்க வச்சு அவங்களுக்கு அதுக்கு உண்டான சாப்பாடு எல்லாமே கொடுத்து அதில் கவுன்சிலிங் கொடுத்து அவருக்கு அந்த விருப்பத்தை கொண்டு வரணும். மது எனக்கு பிரச்சனை, மதுனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு, என்னை சுற்றி உள்ளவங்க மாமனார் மாமியார் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க, இது எனக்கு தெரியுது, அவமானமாக இருக்குது, நான் இந்த ஊருக்குள்ளே நல்ல ஒரு மனிதனாக எல்லோரும் மாதிரி வாழ முடியலை அப்படின்னு அவர் ஒத்துக்கிற வைக்கிறதுக்கு உண்டான கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அவருக்கு இந்த விருப்பத்தை வர வச்சு அதன் மூலமாக வந்து அந்த மது பழக்கத்திலேருந்து வெளியே வர வச்சு அவரையும் ஒரு மனுஷனாக 4 பேர்த்துக்கு முன்னால் நடமாட விடலாம். அதே நேரத்தில் அவர் மூலியமாக உங்களுக்கும் சில பெனிஃபிட்டுகள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ மற்றவர்கள் யாருக்காக இருந்தாலும் இந்த தகவலை சொல்லுங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ, பாய்.